ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருஷம் காவடி அழைப்புதல் வந்தாச்சு. வாங்க எல்லோரும் காவடிக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ தான். ஸோ நான் ஏன் இப்போ அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய நாள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்குண்டான சுச்சுவேஷன் வரல. சரி, பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ மலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் கலசம் கட்டுறது, தீர்த்தம் முத்திரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பார்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த டைமில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. பட் கொஞ்சம் இருந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். அது ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து காவடிக்கு கிளம்புறோம். ஸோ யாராவது வர விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காவடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான பத்திரிக்கையும் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு லாஸ்ட்டும் சரி எண்ட்லேயும் சரி இந்த வீடியோவோட இன்விடேஷன் வந்து உங்களுக்கு நான் அதில் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்து வர்றது போகிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பத்திரிக்கையில் இருக்கும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் நம்பரும் அதில் இருக்குது. நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் நம்பர்லேருந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக காவடிக்கு வரலாம். பழனி முருகர் காவடிக்கு போகிறதுங்கிறது பெரிய ஆனந்தங்க. அது வார்த்தையில் சொல்லவே முடியாது. நடந்து போகும்போது அளவில்லாத கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போய் பழனி முருகரை பார்த்தோன்னா அளவில்லாத ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே உண்மை, சத்தியமான உண்மை. ஏன்னா நான் அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதை அனுபவிக்கிறேன். நடந்து போகும்போது சந்தோஷமாக இருக்கும். பட் இருந்தாலும் நடந்து போகையில் கால் வலி, நம்மளால் முடியுமா முடியாதா, இவ்வளோ தூரம் நடக்க முடியுமா முடியாதான்னு எவ்வளவோ சோதனைகள் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நடந்து போவோம். பட் வைராக்கியத்தோடு நடந்து போனால் கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கிறத அவர் வந்து அதை விட ஒரு மடங்கு சேர்த்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயும் உண்மை. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கேட்டதை விட அதிகமாக கொடுக்கறது வந்து முருகர். அதுவும் கேட்டதையும் கொடுக்கறது, கேட்டதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கறது தான் நம்மளோட முருகர். அழகான முருகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அழகான முருகருக்காக நம்ம வந்து ஆசையாக அன்பாக அவருக்காக எடுத்துகிட்டு போகிற கலசம்தான் இது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கொடுமுடி ஆற்றுல இது கலசம் கட்டிகிட்டு இருக்கிற டைமில் எடுத்த வீடியோ. லாஸ்ட்டு இயர் இது வந்து பார்த்திங்கன்னா 115வது வருஷத்தில் எடுத்த வீடியோ. அதாவது லாஸ்ட் வருஷம் நாங்கள் போன வேலை எடுத்த வீடியோ. கலசம் கட்டி நம்ம கொடுமுடியில் கலசம் கட்டி கொண்டு போய் பழனியில் தீர்த்தம் முத்திரிக்கிற அந்த நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 days ஆகும். கரெக்டாக 7 நாள் நடக்கிறது. 7 நாளும் வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்களில் கஷ்டம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதை வந்து வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. ஆனால் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். ஸோ உங்களில் யாராவது கண்டிப்பாக இந்த 7 days முருகருக்காக வேண்டி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிய இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் இது நான் கரெக்டாக 100வது வருஷம் இந்த காவடி வந்து 100வது வருஷங்கும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷமாக போகிறேன். இப்போ இது 116வது வருஷம். இடையில ஒரு 2-3 வருஷம் வந்து கொரோனாவில் போக முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தம்பி பிறந்த வருஷம் போக முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் எப்படா இந்த வருஷம் வரும், இந்த நாள் வரும், காவடிக்கு போகிறதுக்கு இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாள் தான். இப்போவும் கூட எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 7 days இருக்குது அப்படிங்கிறது சீக்கிரம் போயிடும். பட் கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ளே 7 days போயிடும். பட் இருந்தாலும் பக்கம் வர எப்படா நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தி, எப்படி போவோம் என்னங்கிறது நிறைய மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி முருகர் இருக்காரு, அவரு பார்த்துக்குவாரு, அவரை நம்பி நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வருஷம் எப்படி இருந்தாலும் பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நான் போக ஆரம்பித்த காலத்துலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரி எங்கேயுமே எங்களால் முடியாது நீங்கள் நடந்து போய்க்குங்க அப்படின்னு சொல்கிற பசங்களே கிடையாது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி முடியலினாலும் இருந்து நின்று கூட்டிகிட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற பசங்க தான் எல்லாருமே. யாருமே என்னாலாம் முடியாதுக்கா நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு யாருமே இது வரைக்கும் ஒரு நாள் ஒன்றும் சொன்னதில்லை. நான் கூட இல்லைப்பா நீங்கள் முன்னாடி போங்க, நான் நடந்து வந்துக்கிறேன், மெதுவாக நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன்னு தவிர பசங்க வந்து என்னால் முடியாதுக்கா நீங்கள் நடந்து வந்துக்கோ, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. அது வந்து என் பழனி காவடியில் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறதுக்குங்கிறது எல்லாருமே அதை கேர் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க வந்தால் போகுது, அவங்கவுங்க நடந்தால் போகுது அப்படின்னு சில பேர் கூட இருக்கலாம். பட் அப்படி இல்லை, நம்ம கூட வந்தவங்களாம் சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து எல்லா நேரங்கள்லேயுமே நம்மளோட சேஃப் என்ன அப்படிங்கிறத
எனி டைம் யோசிப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய வரம் தானே இல்லைங்களா? அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காவடியில் வந்து நைட்டு தான் நடக்கிறது. ஸோ எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நைட்டு கரெக்டாக 5 வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் காவடி கிளம்பும். அப்புறம் நைட்டு 1 மணி 2 மணி இப்படி எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். ஏன்னா நம்மளோட நடக்கிற இதை பொறுத்து. நம்ம ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 12 மணிக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 11 மணி 10:30 கூட போயிடுவோம். அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு போக வேண்டிய இடம் வந்து 1 மணி 2 மணிக்கெல்லாம் போகிறோம். ஸோ அந்த மாதிரி காலங்கள் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வருஷம்லாம் எப்படி போகும்னே எனக்கு தெரியலை. ஒரு வருஷமெல்லாம் பழனி தாராபுரத்து டு பழனி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சாயங்காலம் பழனியில் தாராபுரத்தில் 6 மணிக்கு கலசம் கிளம்பிச்சு அப்படின்னா 12 மணிக்கு 12:30க்கெல்லாம் பழனி போன காலம்லாம் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அப்படியே கொஞ்சம் 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, அப்படியே 2:30, அதுக்கப்புறம் 3 மணி. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு போனோம். ஸோ எங்களுக்கு என்னடா அது இவ்வளோ ஸ்லோவாக போகிறோமா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் வருஷங்கள் ஆக ஆக அப்படியே அதனோட ஸ்பீடு குறையுது. பட் இருந்தாலும் விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் விடக்கூடாது, நடந்து தான் போகணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்குண்டான ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் பரவாயில்ல, எத்தனை மணிக்கு போனாலும் சரி அவருக்காக நம்ம நடந்து போகிறோம்ல, அதுவே பெரிய சந்தோஷம்தான். அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் மெயின். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த இந்த வருஷம் இந்த காவடிக்கு வரும்போது அம்மா அப்பாட்டெல்லாம் சண்டை போட்டு நான் காவடிக்கு வரேன்னு கெஞ்சி கூத்தாடி அப்படி வந்த காலங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்மளை போக வேண்டான்னு யாரும் தடுக்கிறது கிடையாது. எல்லா வருஷமும் போங்க அப்படின்னு சொல்கிறதுல எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. பட் நம்மளுக்கு தான் இனிமேல் நம்ம நடப்போமா, இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியுமா, வண்டி ஏறாமல் நடந்துருவோமா அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நடந்து அவருக்கு நான் கலசத்தை கொண்டு போகணும், பழனி முருகருக்கு நடந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் அவருக்கு தீர்த்த விடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நாட்கள் தான் இதெல்லாமே. முடியலன்னு சொல்லக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நடப்போம், அதுக்கு மேலே கடவுள் பார்த்து அவர் வழி விடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எப்போவுமே. ஏன்னா சில இடங்களில் ரொம்ப முடியாமல்லாம் தளர்ந்து போயிருக்கோம். ஸோ நடந்து போகையில் அப்போவும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே முருகா நீ பார்த்துக்கோ, உன்னை நம்பி தான் நான் வர்றேன், நான் உனக்காக நடந்து வரணும்னு வர்றேன், என்ன பண்ணுவியோ, என்னை எப்படி கூட்டிகிட்டு போவியோ, ஆனால் நடந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த மனசில் வேண்டும் போது எங்கேயோ இருந்து ஒரு தைரியம் வரும். யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்கும். அடவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ஒரு அவா எப்படியோ நடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திடீர்னு வரும். ஓகே அவ்வளோ, இதுக்கு மேலே நடக்கவே முடியாதுங்கிற எண்ணம் வரையில் முருகரை கூப்பிடும்போது யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி நடந்து போய்க்கலவா, அதெல்லாம் பிரச்சனை இல்லவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம நிஜமாலும் அப்படியே நமக்கு தோணும், ஐயோ இது முருகர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற தோணும். அந்த ஒரு நம்பிக்கையிலேயே இன்னும் 2-3 கிலோமீட்டர் நடந்துடலாம், நம்ம கண்டிப்பாக நடந்து போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். வருஷம் என் தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்டு இப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க கூட. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பேலன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடங்கள்லையுமே நம்ம மனசு உடையிற டைமில் அவங்களோட கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது ஓகே நம்ம நடந்துடலாம், இன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. சிஸ்டரும் வர முடியல, ஃப்ரெண்டும் வர முடியல, இப்போ நம்ம மட்டும் போகிறோம். பட் பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க, தைரியம் அது வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கூட வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு நம்ம இந்த வருஷம் இல்லை, நம்ம மட்டும்தான் போகணும் அப்படின்னா ஒரு சின்ன பயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அவர் இருக்கார், அவரை நம்பி நம்ம போகிறோம். எது நடந்தாலும் சரி அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருக்குது, இப்போவும் இருக்குது. இந்த வருஷம் அதே நம்பிக்கையில் தான் போகிறேன். ஸோ யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து இந்த பத்திரிக்கை, இந்த வருஷம் பத்திரிக்கை பார்த்திங்கன்னா 116வது வருஷம் காவடி பத்திரிக்கை அழைப்புதல் வந்திருக்கு. முத்தூரில் கொடுமுடியில் கிளம்பி பழனி வரைக்கும் வந்து 7 நாட்கள், அந்த சந்தோஷமான நாட்கள் நிறையா இருக்குது. சில பல அந்த அன்டைமில் நடந்து வரும்போது கஷ்டங்கள் நிறையா வரும். அது வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. எப்படி சந்தோஷத்தை வார்த்தைகளில் சொல்லவே முடியாதோ அதே மாதிரி தாங்க கஷ்டங்களையும் வார்த்தையில் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் பரிசுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? பரிசு நம்மளுக்கு எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் உண்மையிலேயே எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அவரை நம்ம போய் பார்க்குறோமோ நடந்து, அந்த அளவுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா நான் அது ஒவ்வொரு வருஷமுமே அனுபவிக்கிறேன். ஒரு வருஷம்லாம் பார்த்திங்கன்னா
நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அவர்னால நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை சொல்கிறதுங்கிறது இன்னும் எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. நான் கண்ணீர் மழுக ஒரு டைம் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளால் மலைக்கே போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கூட எனக்கு வந்துச்சு. அந்த வருஷம் நான் அவரை பார்த்தே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி நான் அவரை பார்த்தே ஆகணும், உனக்கு நான் வேண்டுதல் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயத்தில் யாரையுமே நம்பாமல் அவரை மட்டுமே நம்பி கண்ணீரோடவே தான் முழுக்க அவ்வளோ கண்ணீரோடு நான் அவரை பார்க்க போனேன் அந்த வருஷத்தில். அடுத்த வருஷம் நான் சந்தோஷமாக நான் நினச்சதை விட 2 மடங்கு அதிகமான சந்தோஷத்தை எனக்கு அவர் கொடுத்தாரு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது நான் என்ன நினச்சேன், என்ன வேணுனேன், அவரு எனக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை விட அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச வரம் தானே. அது கண்டிப்பாக நம்ம அதை மறக்கவே முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலசமெல்லாம் கட்டியாச்சு. ஸோ இந்த கலசம் பார்த்திங்களா ஒரு மணிக்காட்ட கரெக்டாக ஆத்துமேட்டில் வந்து கரெக்டாக பூஜை நடக்கும். ஃபஸ்ட்டு கலசம்லாம் கட்டி ஆத்துமேட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கலசத்தை கொண்டு போய் திரும்பவும் மண்டபத்தில் வச்சு பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் வெயிலில் ரொம்ப செம்மையாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த காவடி கிளம்புறதே பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திர காவடி தான். அந்த காவடியோட பேரே அக்னி நட்சத்திர காவடி தான். அப்படிங்கும்போது அக்னியில் வந்து வெயில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நார்மலாகவே நம்ம ஊர் வெயில் ஜாஸ்தி தான். ஸோ அக்னி வெயில் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய வெயில் தான் அது. இப்போ கலசெல்லாம் கட்டி கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ பூஜை நடக்க போகுது. ஸோ உச்சி வெயிலில் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தோடு இது எப்படி நடக்க போகிறோமோங்கிற பதட்டத்தோடு இருக்கிற நேரங்கள் தான் இதெல்லாமே. அடிக்கிற வெயிலில் செமையாக ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடிய சில நாட்கள் தருணங்கள். ஸோ எங்கள் குரூப் அப்படியே சூப்பராக செமையாக இவங்க எல்லோரும் வந்து வருஷம் வருஷம் வரக்கூடியங்க. இந்த வருஷம் யார் வருவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
மெமரிஸ் எப்போவுமே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான். ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். இந்த கிளம்பியில் இருக்குது பாருங்க ஒரு செம்மையான ஒரு வேற லெவல், வார்த்தைகளை சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில் 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஆத்துமேட்டில் அந்த கல்லை வைக்கும்போது அது கல் கிடையாதுங்க, அப்படி தீக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த கல் அப்படி பளபளன்னு இருக்கும் இல்லைங்களா, அடிக்கிற வெயில் அப்படியே அந்த கல்லில் அந்த காலை வைக்கல, அப்பா சாமி இருக்கும் பாரு ஒரு அனல், அதுதான் அக்னி வெயிலோ அப்படின்னு ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அது. ஸோ அப்படியே அந்த ஆற்று மேட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற டைமில் நிறையா காவடியெல்லாம் வந்து தீர்த்தம் ஊற்றிருப்பாங்க. அவங்களும் வந்து பூஜைலாம் பண்ணி ஆற்று மேட்டில் எல்லாம் நிறையா பேர் வந்து அந்த டைமில் அக்னி நட்சத்திர காவடின்னு நிறைய காவடிங்க போகிறாங்க. பட் எங்கள் காவடி எப்போவுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான் இல்லைங்களா. மற்ற காவடிகள்லாம் பார்க்கும்போது ஓகே காவடிங்க யாரோ வந்திருக்காங்க அப்படி, அப்போவும் நம்ம காவடி ஸ்பெஷல்ப்பா, எப்போவுமே நம்ம காவடிக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க. ஸோ எங்கள் குரூப் வராங்க பாருங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் காவடி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தாங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் நடக்கிற மாதிரி பார்க்க முடியும். சில இடங்கள் கொஞ்சம் அதாவது காவடி கிளம்பி ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் தூரம் வரைக்கும் மட்டும்தான் எல்லோரும் ஒன்றா வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பாதி பேர் வந்து நடக்க முடியுறவங்க வண்டியில், நடக்க முடியாதவங்க வண்டியில் அப்படியே வந்துடுவாங்க. ஸோ நடக்க முடியுறவங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரிலாம் நடக்க மாட்டாங்க. ஸோ முன்ன பின்னன்னு எல்லோரும் மாற்றி மாற்றி ஒரு குரூப்பாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, அங்கே எல்லாருமே மேக்ஸிமம் 1-2 பேர் போகக்கூடாது, ஏன்னா நைட் டைமில் நடக்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் குரூப்பாக போங்க, முடிஞ்ச வரைக்கும் குரூப்பாக போங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே குரூப்பாக போகிறது தான் நல்லது. ஏன்னா சிங்கிளாக போனோன்னா வண்டி வர வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வர்றதே தெரியாத மாதிரி இருக்கும். இதே ஒரு குரூப்பாக போகும்போது அது வந்து நல்லா ஓகே நடக்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு சேஃப்டிக்கு தான். அப்புறம் ரொம்ப வருஷமாக அந்த கையில் ஸ்டிக்கர் இந்த மாதிரிலாம் நாங்கள் கட்டாமல் இருந்தோம். இப்போ ஒரு 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே கையில் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுனால அந்த வண்டி வர்ற வெளிச்சத்துக்கு நடந்து வர்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரெல்லாம் வந்து கையில் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் வண்டி வந்தாலே நம்மளோட கையில் இருக்கிற ஸ்டிக்கர் வந்து நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நான் ஸ்டிக்கர் வந்து கையில் மட்டும் இல்லைங்க, கலசத்துலேயும் வரைஞ்சி எவ்வளோ தூரம் ஒட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒட்டி வச்சுட்டோம். ஸோ குரூப் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போயிட்டுருக்கான். ஸோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இது இப்படியே போகாது, இன்னும் நிறையா பேர் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ மதியம் பார்த்திங்கன்னா கொடுமுடியில் சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல், 2 வகையான பொரியல். ஸோ எல்லாம் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அங்கே ஒரு ஆட்டம் செம்மையாக இருந்துச்சு, பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே போயிட்டு ஈவினிங் ஃபஸ்ட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சாமி கும்பிட்டு தான் கலசம் எடுக்கணும். ஸோ எல்லோரும் போயிட்டு குளிச்சுட்டு திரும்பவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ காவடி பார்த்திங்கன்னா கொடுமுடிலேருந்து கிளம்ப போகுது ஈவினிங். கொடுமுடியில் கிளம்பி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து முத்தூர் ஈஸ்வரன் கோயில் தான் மண்டபம். ஸோ இது நைட்டு 1 மணி 2 மணி எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்து முத்தூர் ஈஸ்வரன் கோயிலில் காலையில் எடுத்த கிளிக் தான் இது. காலையில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் வந்து பால் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில், சேரமலை மாரியம்மன் கோயிலில் வந்து காவடி கொண்டு தான் இருக்கும். ஸோ காலையில் எல்லோரும் ஈஸ்வரன் கோயிலில் வந்து பூஜை முடிச்சு அதுக்கு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி எல்லாம் ஒரே டைமில் கொண்டு போய் அம்மன் கோயில் ஓட்டுற மாதிரி இருக்கும், சேரம்பலத்து மாரியம்மன் கோயில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா கடைசியாக போனோம். எல்லா வருஷத்துலேயும் ஃபஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு கடைசி வைப்போம். இந்த லாஸ்ட் வருஷம் எல்லோரும் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாம் மூடியே வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து அப்போ தான் கடைசியாக கொண்டு வந்து உள்ளே வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வருஷம் கூட நாங்கள் இப்படி வந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். வருஷங்கள் போக போக நம்ம என்னடானா கடைசியாக போயிட்டுருக்கோம். அது இந்த வருஷம் நான் எப்படி போகிறேன்னே நினச்சாலே பயமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முடித்தோடனே போயிட்டு லஞ்ச் தான். ஸோ சாப்பாடு வந்து காலையில் பார்த்திங்கன்னா உப்புமா போடுவாங்க, மதியம் சாம்பார் ரசம் குழம்பு, எப்பவுமே எல்லா இடங்கள்லையும் சாப்பாடு சூப்பராக இருக்கும். முத்தூரில் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பச்சாவளையம். ஸோ இடையில டீ காஃபி எல்லாமே கிடைக்கும். பச்சாவளையம் போவையில் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே நைட்டு வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு கிளம்புவோம். அங்கே போவையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா கலசும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளேயே உள்ளே விடுவாங்க. அதாவது ஊருக்குள்ளே தான் ஒரே டைமில் எல்லாம் ஒன்றா கலசம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பச்சாவளையத்தில் செம்மையாக இருக்கும். பட்டாசு உள்ள வரவேற்பு எல்லாமே, அந்த காவடிக்கு வரவேற்பு செம்மையாக சூப்பராக இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே வந்து நான் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிக்கலாம் பச்சாவளையத்தில் ஊருக்குள்ளே. நைட்டு பச்சாவளையத்துக்குள்ளே காவடி வந்தோடனே பார்த்திங்கன்னா அடுத்து காவடி கொண்டு போய் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் போடுவாங்க. இட்லி, உப்புமா அண்ட் கேசரி. நைட்டு பார்த்திங்கன்னா பச்சாவளையத்தில் கரகாட்டம் இருக்கும். பச்சாவளையம், ஊதியூர் இந்த 2 இடங்கள்லையுமே கரகாட்டம் இருக்குது. ஊதியூரில் ஸ்பெஷல் கரகாட்டம்னு சொல்லிட்டு விடிய ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கரகாட்டம் போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையும் சாப்பாடு சாம்பார் ரசம் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் சாப்பாட்டு வகையில் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் என்ன, பூஜையில் உட்காந்து பூஜை ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எல்லா காவடியிலையும் இருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முருகருக்கு வெயிட் பண்ணுறது தானே அதுவும். ஸோ அதனால் அதுவும் ஒரு விதமான சந்தோஷம்தான். எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டு படுக்கக்கூடிய எல்லா நைட்டு போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு இடமெல்லாம் இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே. ஸோ இந்த காவடியோட சின்ன வீடியோ கிளிக் மட்டும்தான் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே லாஸ்ட் வருஷத்துக்கு உண்டான இது. ஸோ இந்த வருஷம் இன்னும் சூப்பராக ஸ்பெஷலாக எல்லாமே இருக்க போகுது. நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான இன்விடேஷன் இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வரணும்னு நினைக்கிறீங்க எல்லோரும் மே 7ஆம் தேதி கொடுமுடி ஆற்றுக்கு வந்துடுங்க. ஸோ 7 நாள் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் மீதி வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் தாராபுரம், ஊதியூர் எல்லா இடங்கள்லையும் இன்னும் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட முடியல. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் வீடியோ எடுத்து ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. முருகனோட அருள் எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான அழைப்புதல் எல்லோரும் வந்துருங்க.